எபேசியர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை அடிப்படையாக கொண்டு சில வார்த்தைகளை கர்த்தர் நம்முடைய சபைக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் அறிவிக்க விரும்புகிறதை அறிந்து கொள்ள முடிந்தது. எபேசியர்கள் நிருபம் 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போமாக. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். மறுபடியும் வாசிப்போம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். மீண்டும் வாசிப்போம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை தெளிவாக நம்ம கற்று தருகிறது. முன்பு நம்ம எப்படி இருந்தோம்? அந்தகாரமாயிருந்தோம், இருளாயிருந்தோம், இருள் நிறைந்திருந்தது. ஆனா ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில நாம் அவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, கல்வாரி நேசரை இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, நம்முடைய வாழ்க்கையில் இருந்த அந்த அந்தகாரத்தின் வாழ்வை, அந்தகாரத்தின் சூழ்நிலைமையை, அந்தகாரமான வாழ்க்கையை, அப்படின்னா இருள் நிறைந்த வாழ்க்கையை, இருளான வாழ்க்கையை, இருளோடே வாழ்ந்த வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்தார்? அதிலிருந்து நம்மை மீட்டெடுத்து, நம்மை ரட்சித்து, நம்மை ஆதரித்து வெளிச்சமாக நம்மை மாற்றினார். ஆமென். சத்தம் வரல. ஆண்டவர் என்னை ரட்சித்து என்னை வெளிச்சமாக மாற்றினார் சொல்றோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. மாற்றின பிற்பாடு இருளுக்குள் போனதும் உண்டு. மாற்றின பிற்பாடு, ஆண்டவர் நம்மை ரட்சித்து மீட்டெடுத்த பிற்பாடு, நான் இன்னும் இருளாதான் இருக்கிறேன், இருளான வாழ்க்கையில தான் இருக்கிறேன்னு சொன்னா அது நாமே போனது. ஆண்டவர் நம்மை இருளான சூழ்நிலைமையிலிருந்து, இருளாகவே வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து நம்மை எடுத்த பிற்பாடு மீண்டும் இருள் இருக்கிறது என்று சொன்னால் நாமே தேடி போனது. ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்கிறார், இப்பொழுதோ கர்த்தருக்குள் எப்படி இருக்கணும்? யாருக்குள்ளால நம்ம வெளிச்சமா இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளால, எல்லா நாமத்துக்கும் மேலானவருக்குள்ளால. முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக என்ன செய்யும் சொல்லப்பட்டிருக்கு? முடங்கி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நாமத்தை படைத்த கர்த்தருக்கு, அவருக்குள்ளால நம்ம எப்படி இருக்கணும்? வெளிச்சமாய். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அப்படி நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே என்ன செய்யுங்கன்னு சொல்ற. பக்கத்தில் சொல்லுங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடங்க. அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற ஒரு வார்த்தை இங்கே இருக்கிறது. நீங்கள் இருளில் வாழ வேண்டியவர்கள் சூழ்நிலைமையில இருக்கக்கூடாது. இருளில் வாழ்கிறவர்கள் அல்ல, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே நடந்து கொள்ளுங்கள் என்பது கர்த்தருடைய விருப்பம். ஒரு ஆமென் சொல்லுவோம். சோ இந்த நாளில் இந்த வார்த்தையிலிருந்து சில காரியங்களை தொடர்ச்சியாக கர்த்தர் பேச விரும்புகிறார். இது எத்தனை வாரம் போகும்னு எனக்கு தெரியல. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம். இங்க என்ன சொல்லப்படுகிறது? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அந்தகாரமாய் இருந்த வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கணும் சொன்னா அங்க இருக்கிறது என்ன? நம்முடைய லைஃப், நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றினார். மாற்றினாரா இல்லையா? மாற்றினார் சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லு. நாம் உங்களை எல்லாரையும் ஒரு சாட்சி எழுத சொன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய முன்பான அனுபவம் எப்படி? இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க?
உங்க முன்னான அனுபவங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்துச்சு? நமக்கு தேவைப்படுகிறது நம்முடைய சபையினுடைய சாட்சிகள் எனக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. சத்தம் வரல. ஏன்னா நான் நீ போகிற இடங்கள்ல நம்ம சபையினுடைய பிள்ளைகளுடைய சாட்சிகளை அறிவித்தாலே போதும். எங்கள் சபையில இப்படிப்பட்ட அனுபவத்தில் இருந்தவர்களை அவருடைய வாழ்க்கை கர்த்தர் மாற்றினார். இருதயத்தை திறந்து கொடுத்தார்கள். கர்த்தர் அவருடைய லைஃப்ல ஒரு சேஞ்சை கொடுத்தார். அந்த லைஃப் சேஞ்சை அவர்கள் தக்க வைத்து இன்னைக்கு வசனத்தின்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என்ன செய்கிறார்கள்? நடந்து கொள்கிறார்கள். அப்படின்னா வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல். சாட்சிகளை சொல்ல முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதனால ஒரு பேப்பர்ல எழுதுங்க. நல்ல ஒரு A4 பேப்பர்ல உங்களுடைய சாட்சிகளை எனக்கு எழுதித்தாங்க. அநேக இடங்கள்ல சாட்சிகள் அறிவிக்கப்படுகிறது. நம்ம அதை வெளிப்படுத்தும். இனிமேல் நம்முடைய சபையினுடைய சாட்சிகளை நாம் வெளிப்படுத்த போறோம். உங்களுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் எப்படி இருந்தது, இப்பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கண்டிப்பா நீங்க எல்லாரும் எழுதி தரணும். ஆமேன்னு சொல்லுங்க. முன்பாக உங்கள் வாழ்க்கை இருந்த சூழ்நிலைமையே ஒருத்தரும் பார்க்கும்போது இப்போ உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கறாங்க? அல்லேலூயா. சோ உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு பிள்ளைகளாய் நடந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை. சோ வாழ்க்கையும் வாழ்க்கை முறையும் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் தந்த இந்த வசனத்திலிருந்து தந்ததான ஒரு தலைப்பு, வாழ்க்கையும் வாழ்க்கை முறை. ரெண்டும் ஒன்னா, ரெண்டும் வேற வேறா? இப்ப நீங்க தான் சொல்லணும். வாழ்க்கை வாழ்க்கை முறை, லைஃப் லைஃப் ஸ்டைல். அல்லேலூயா. புரியும் நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை லைஃப் சேஞ்ச் ஆனது. அடுத்தது லைஃப் ஸ்டைல். என்ன வாழ்க்கை முறையை நாம் வாழ்கிறோம்? நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? ஸ்டைலா இருக்கு அப்படின்னு இல்லை. அழகுபடுத்தலாம், நம்ம கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணலாம், ஓகே. ஆனா நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி போய்கொண்டிருக்கிறது, டிராவல் பண்றது எப்படி இருக்கு, அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்தார்? மாற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் நம்முடைய வாழ்க்கை முறையும் என்ன செய்கிறார்? மாற்றுகிறாராம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையை மாற்றினவர் நம்முடைய வாழ்க்கை முறைகளையும் அவர் மாறச் செய்திருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆமென் சொல்லுவோம். இருளிலான வாழ்க்கை, இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அந்த இருள் நிறைந்த வாழ்க்கைய பிரகாசத்தின் வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றி கொடுத்தார். ஆமென் சொல்லுவோம். சாபமாக நம்ம வாழ்ந்தோம், முன்னோர்களின் சாபங்களை பின்தொடர்ந்து வாழ்ந்தோம். இந்த சாபங்களை கர்த்தர் உடைத்து எறிந்து சாபத்தை மாற்றி நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தந்தார். எத்தனை பேர் இதை புரிகிறீங்க? ஒரு ஆமென் சொல்ல முடியும். அல்லேலூயா. நமக்கு தெரியாது, நமக்கே தெரியாது நம்முடைய முன்னோர்கள் என்ன சாபத்தை வைத்திருந்தார்கள் தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சாப கட்டையும் நான் என்ன செய்கிறேன்? உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய ஜெபம், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் கர்த்தரோடு இருக்கிற உறவு, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்கிற லைஃப் ஸ்டைல், அந்த சாபத்தை, முற்காலத்தின் சாபத்தை உடைச்சி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரிகிறது? முற்காலத்தின் சாபத்தை கர்த்தர் உடைச்சி இன்னைக்கு என்னை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார் சொல்றவங்க நல்ல கையை தட்டி எஸ், ஹல்லேலூயா, ஆமென். பிசாசின் பிடிகளில் வாழ்ந்தோம். பிசாசு நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்தான்.
அந்த பிசாசு நம்மை நடத்தி கொண்டிருந்தது. ஏதோ ஒரு பிசாசு, ஏதோ ஒரு கட்டு, அது நம்மை ஆளுகை செய்திருந்தது. அந்த பிசாசின் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி தேவ அன்புக்குள் இன்னைக்கு நடத்தி வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. வாட் இஸ் லைஃப் ஸ்டைல்? வாழ்க்கை முறைனா என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடியதான அந்த முறை, தேவன் எதிர்பார்க்கிற முறை, இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளால இருக்கிறது என்னெல்லாம் அப்படின்னா, வாஞ்சை. முதலாவது என்ன இருக்கு? வாஞ்சை, விருப்பம், தீர்மானம், பழக்கம், செயல், கற்பனை, எண்ணங்கள். என்னெல்லாம் லைஃப் ஸ்டைலுக்குள்ளால என்னெல்லாம் இருக்கு பாருங்க. வாஞ்சை இருக்கு, ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம், ஒரு தீர்மானம், பழக்கம், செபிக்கிற பழக்கம், வேதம் வாசிக்கிற பழக்கம், துதிக்கிற பழக்கம், தேவ சமூகத்துக்கு வருகிற பழக்கம், இந்த பழக்கம், செயல், செயல்படுத்துகிற காரியம், கர்த்தருக்காக நான் என்ன செய்கிறேன், என்ன பணிவிடை செய்கிறேன், செயல்படுத்துகிற அனுபவம், கற்பனை, கர்த்தர் கொடுத்த கற்பனைகளை அதுல நடந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கிற அனுபவம், எண்ணங்கள், இத்தனையும் உள்ளடக்கின ஒரு காரியம் தான் லைஃப் ஸ்டைல். ஒரு ஆமென் சொல்லுவோம். சத்தம் வரல. என்னெல்லாம் இருக்கணும் லைஃப் ஸ்டைலுக்குள்ளால? என்னெல்லாம் இருக்கணும் நீங்க சொல்லுங்க சத்தமா. வாஞ்சை இருக்கணும், ஒரு விருப்பம் இருக்கணும், ஆராதிக்க வாஞ்சை இருக்கணும், ஆராதிக்க விருப்பம் இருக்கணும், கர்த்தரை துதிக்க, வேதத்தை வாசிக்க ஒரு வாஞ்சை இருக்கணும், விருப்பம் இருக்கணும், தீர்மானம் இருக்கணும், வசனத்தை வாசித்து ஒரு தீர்மானம் எடுக்கணும், பழக்கம் இருக்கணும், பழக்கம், அது நடைமுறை பழக்கமா இருக்கணும், செயல்ல வெளிப்படணும், கற்பனை, எண்ணங்கள், இது எல்லாம் நிறைஞ்சி நடப்பதுதான் லைஃப் ஸ்டைல். ஆமென், அல்லேலூயா. இதை உள்ளடக்கியது. இதுல ஒரு மாற்றங்கள் வர வேண்டும். இதுல வாழ்க்கையை மாற்றின கர்த்தருக்குள் நாம் இந்த லைஃப் ஸ்டைல், நாம் வாழ்கிற வாழ்க்கை முறையில், தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை முறையில், நம்முடைய குடும்பத்தில் இந்த தேவ விருப்பத்தை நிறைவேற்றுகிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கிற ஒரு வாழ்க்கை முறை நம் குடும்பத்திலும் சமுதாயத்துக்கு முன்பாகவும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 26 29 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது, அங்கே ஒரு நோவா காலத்தில் வாழும் போது அவருடைய வாழ்க்கை முறை அங்கே சொல்லப்பட்டது. சோதோம் குமாரா லோத்துவின் நாட்களிலே, ஆமென், அவர்கள் வாழ்ந்த போது அவங்க லைஃப் ஸ்டைல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நோவா காலத்தில் என்ன? அவர்கள் குடித்தார்கள், புசித்தார்கள், அவங்க வேலை புசிக்கணும், நல்லா குடிக்கணும், பெண்ணு கொள்ளணும், பெண்ணு எடுக்கணும், ஆமென், வெறி கொண்டவர்களாக அன்றைக்கு இருந்த அவர்கள் லைஃப் ஸ்டைல் அப்படியே இருந்துச்சு. லைஃப் ஸ்டைல பாருங்க, வித்தியாசம். எழும்பணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை பாருங்க. எழும்பன உடனே எங்கதான் முகத்தை கழுவதே எங்கதான். சில நேரம் வாகனத்துல அப்படியே நான் வரும்போது சில அது ரோட்ல படுத்து கிடக்கிறவளை பார்க்கும்போது வேதனையா இருக்கும். அந்த குடும்பத்தின் சூழ்நிலைமை என்ன? ஆனா அவர்கள் பாருங்க, நல்ல மெத்தையிலே தூங்குற மாதிரி அருமையா பயங்கர தூக்கமா இருக்கும். ஆனா அங்க இருந்து புரண்டு, மண்ணுல புரண்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாப்ல. யாராலும் தூக்கிட்டு போவாப்ல. லைஃப் ஸ்டைலை பாருங்க, அவருடைய லைஃப் ஸ்டைலே கேள்விக்குறி. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறி. அந்த பிள்ளைகளுக்கு வைக்கிற அடைமொழி வித்தியாசமான ஒரு அடைமொழியோடு அவர்களை கூப்பிடுவார்கள். இதோ போகிறார்கள் பாருங்கள் என்று. லைஃப் ஸ்டைலை பாருங்க, வித்தியாசம். இந்த சோதோம் குமாரா நாட்களில் அவர்களுக்கு இருந்த லைஃப் ஸ்டைலை பாருங்க. அவர்கள் குடித்தார்கள், வெறித்தார்கள். ஜீவனுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளால அவர் வந்து வாழ்க்கை முறையும் அவர் மாற்றி கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஒரு தீர்மானத்தின்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் நடங்க. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். செய்திக்குள்ளால் இன்னும் போகல.
அப்போஸ்தலரின் புத்தகம் 17 அதிகாரம் 18 வசனத்துல அங்க 2 ஞானிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, வாலிப பிள்ளைங்க வாசிங்க, நீங்க எப்படி வாசிங்க பார்க்கணும் எனக்கு அந்த வசனம் தான். அப்போஸ்தலரின் புத்தகம் 17 அதிகாரம் 18 வசனம். 17 18 பிள்ளைங்க வாசிங்க. வசனத்தை பார்த்த உடனே நிறைய பேர் என்னன்னா, எப்பா இத வாசித்து நான் என்ன செஞ்சிடக்கூடாது, ஈஸிங்க. என்னது? எப்பிக்கூரர். யாரு? ஈஸி வேர்டு அது. ரொம்ப அதை பார்த்தோன்னு பயப்படக்கூடாது. எப்பிக்கூரர், ஸ்தோயிக்கர், அவ்வளவுதான். ஸ்தோயிக்கர், எப்பிக்கூரர். இவங்க 2 பேரும் யாரு? ஞானிகள். இதுல இந்த எப்பிக்கூரருடைய லைஃப் ஸ்டைல் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் அனுபவிக்கணும். எப்பிக்கூரருடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டனா, எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஜாலியா இருக்கணும். காலையில் எழும்புறோமா, அப்படி போன போக்கில் போகணும். எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிடணும். அவ்வளவுதான். அனுபவிக்கணும், ரசிக்கணும், எப்படி வேணாலும் இருக்கலாம். இதுதான் எப்பிக்கூரருடைய லைஃப் ஸ்டைல். இந்த ஸ்தோயிக்கருடைய லைஃப் ஸ்டைல் என்ன தெரியுமா? வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்தது, வேதனைகள் நிறைந்தது. இந்த வேதனை நிறைந்த, பாடுகள் நிறைந்தத நம்ம வாழ்ந்து கடந்து செல்ல வேண்டும் என்பது யாருடைய லைஃப் ஸ்டைல்? ஸ்தோயிக்கருடைய லைஃப் ஸ்டைல். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா இவங்க யாரு? ஞானிகள். ஆனா இந்த 2 ஞானிகளுடைய வாழ்க்கை முறைகளும் எப்படி இருக்கிறது? வித்தியாசம். ஆண்டவர் நமக்கு கற்று தருகிறார். நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என்ன செய்யுங்க, நான் உங்களை அப்படிதான் நடத்த விரும்புகிறேன்னு சொல்றார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தம் வர மாட்டீங்க. அல்லேலூயா. இவங்களுக்கு முன்னால ஒரு கேள்வியை வைக்கணும், அதுக்கு தான் போயிட்டு இருக்கு. லைஃப் ஸ்டைல், இந்த வாழ்க்கை முறையில 2 காரியம் இருக்கு. 2 காரியம் இருக்கு. ஒண்ணு என்ன தெரியுமா? பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை முறை. என்னது? பெற்றுக்கொள்கிற அப்படின்னா ரிசீவ் த லைஃப் ஸ்டைல். வாழ்க்கை முறை என்ன பண்றோம்? நம்ம ரிசீவ் பண்றோம். எப்படி? பார்த்து கேட்டு. அப்பா அம்மா சொல்லுவாங்க, இங்க நீ என்ன செய்யக்கூடாது, சொல்லுங்க, இங்க நீ போகக்கூடாது, இத தொடக்கூடாது, இத செய்யணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், அடுத்தது ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என்ன செய்யணும், அடுத்தது படிக்கணும், சாப்பிடணும், இத சாப்பிடணும், இத சாப்பிடக்கூடாது. சொன்னாரா சொல்லலையா ஆண்டவர்? உபாகமத்தின் புத்தகத்துல 7 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க சொல்லிட்டார், நீ இதை சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, கற்பனை எல்லாத்தையும் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். இது என்னது? பெற்றுக்கொள்கிற, ரிசீவ் பண்ணிக்கிற லைஃப் ஸ்டைல். இது பார்த்து கேட்டு பார்க்கிறோம். சில பேர் என்ன செய்யணும், இவங்க எப்படி மாறிட்டாங்க, இவங்களை போல நான் என்ன செஞ்சிடணும், மாறிடணும். பார்த்து கேட்டு ரிசீவ் பண்ணி வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கு. இந்த வாழ்க்கை முறையில் இன்னொரு ஸ்டைல் இருக்கு பாருங்க, ரொம்ப டேஞ்சரானது. இது எப்படி தெரியுமா? ஒட்டிக்கொள்கிற வாழ்க்கை முறை. என்னது? ஒட்டிக்கொள்கிற வாழ்க்கை முறை. இது வாழ்க்கைய எப்படி வாழணும்னு தெரியாம, வாழ்க்கை இந்த லைஃப் ஸ்டைல எப்படி வாழணும் தெரியாம அப்படியே போய் ஒட்டி கொள்வது, பற்றி கொள்வது, ஏதாவது ஒரு விஷயத்தை போய் பற்றி கொள்வது, அவ்வளவுதான். அதுல எதை சொன்னாலும் எங்க ஏறாது? சொல்லுங்க. இந்த பார்த்து, இந்த கேட்டு, இதை செய்யணும், இதான் முறை, இதான் இப்படிதான் நடக்கணும், இது என்னது? ரிசீவ் பண்ணு, ஓகே அப்படின்னு சொல்லி போகிறது. ஆனா அந்த தானா போய் ஒட்டி கொள்கிற, தானாகவே பற்றி கொள்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு பாருங்க.
இதுல அவங்களா நினைச்சாதான் எழும்பி வர முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. யாரு அப்படி வந்தா? ஒட்டி கொண்டு பச்சை கொண்ட ஒரு மனுஷன் யாரு? லூக்கா சுவிசேஷம் 15 அதிகாரத்துல பாக்குறோம். இளைய ஒட்டி கொண்டான், பச்சை கொண்டான். சோ இந்த வாழ்க்கை முறையை நம்மளிடத்தில் வராமல் ரிசீவ் பண்ணுகிற ஒரு லைஃப் ஸ்டைல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சத்தம் வரல, சத்தம் வரல. நான் கிறிஸ்துவின் பிள்ளையாக, வெளிச்சத்தின் பிள்ளையாக நடக்கணும் என்பதுதான், நடந்து கொள்ளுங்கள் என்பது தேவனுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவேன் சொல்றவங்க நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்துவோமா? கரங்களை உயர்த்துங்க. ஆண்டோட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் ரிசீவ் பண்ணுவேன், தேவனுடைய வார்த்தையை நான் ரிசீவ் பண்ணுவேன். அதை ரிசீவ் பண்ணி அதை ஏற்றுக்கொண்டதாய் என் ஆண்டவரே என் வாழ்க்கை முறையில் இதை நான் கடைபிடிப்பேன் ஆண்டவரே சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவாராக, கர்த்தர் நடத்துவாராக. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இப்ப சொல்லுங்க, நடக்குமா நடக்காதா என ஏங்கி போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா ஏங்கி போயிருந்தே. சொல்லுங்க, நடக்குமா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் மிகுவேலிஸ்ரவே என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் அரணாய் நிற்பவர் மிகுவேலிஸ்ரவே. நல்ல ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எந்த லைஃப் ஸ்டைலோடு நீங்க வாழ போறீங்க? உங்கள் வாழ்க்கையை மாற்றின கர்த்தர், நீங்க வாழ்கிற வாழ்க்கை முறை வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன செய்யும்? நடக்க 3 பேரை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய வாழ்க்கை முறை எப்படி மாற்றப்பட்டது என்பதை முதலாவது பிலோமோனுக்கு எழுதின நிருபத்தில் ஓனேசிமை குறித்து நம்ம இங்கே பார்க்க முடியும். ஓனேசிமினுடைய வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கை முறையும் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தரும். இவனுடைய வாழ்க்கை என்ன? வேலை செய்ய வேண்டும். எப்படி வேலை செய்ய வேண்டும்? அவன் வேலை செய்யாம ஓனேசிமால இருக்க முடியாது. இப்ப கேள்வி வைக்கிறேன், ஏன்? மீண்டும் சொல்லுகிறேன், வேலை செய்ய வேண்டும். இவன் வேலை செய்யாம சும்மா இருக்க முடியவே முடியாது. ஏன்? ஓனேசிமு யார்? ஓனேசிமு யார்? அவன் யாரா இருந்தான்? அவன் ஒரு வேலைக்காரன், அடிமையான ஒரு வேலைக்காரன். அவன் வாழ்க்கையில தான் நினைச்சதை உடனே செய்ய முடியாது. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவன் வாழ்க்கை முறை ஆரம்பத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னா, அவன் ஒரு அடிமை, விலைக்கு வாங்கி கொண்டு வந்தவன், விற்கப்பட்டவன். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, வேலை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். 2வது, எஜமான் கட்டளை இட்டதை நிறைவேற்றே ஆகணும், நிறைவேற்றாமல் இருக்க முடியாது, நிறைவேற்றே ஆகணும். அடிமையான ஒரு வாழ்வு. ஆகாரம் கிடைத்தால் உண்டு, ஆகாரம் கிடைக்காமல் போனால் இல்லை. ஆனா பிலோமோன் நல்ல ஆகாரம் கொடுத்தவன், நல்லா இருந்தான். 4வது பார்த்தா இவன் ஒரு திருடன். இவன் வந்து அங்கிருந்து ஓடினவன், திருடன், ஓடினவன், யாருக்கும் விருப்பம் இல்லாதவன். ஓனேசிமுடைய லைஃப் ஸ்டைல பாருங்க, வாழ்க்கை முறையை பாருங்க. இவன் யாருக்கும் என்ன செய்யாது? விருப்பம் இல்லாதவன்.
இப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையை இயேசு மாற்றினார். சத்தம் வரல, சத்தம் வரல. நம்ம எப்படி இருந்தோம்? நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு? சத்தியமுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றினார். ஆமென். என் வாழ்க்கையை ஏசப்பா மாற்றினார் சொல்றவங்க கையை உயர்த்தி ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. என் லைஃப் ஸ்டைலே எப்படியோ, என் வாழ்க்கை முறை எப்படியோ போயிருக்கும், ஆனா என்ன என் வாழ்க்கை முறையை மாற்றினீங்களே, எமக்கு நன்றி. ஆமென். சத்தமா நன்றி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இவன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். பவுல் இருந்த சிறைச்சாலைக்குள்ள ஓடினபடினால இவன் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான். அடைக்கப்பட்டவன் பவுல் இருக்கிறதான அந்த சிறைச்சாலைக்குள் அவன் கடந்து போகிறான். அந்த இடத்தில் வைத்து இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அவன் கேள்விப்படுகிறான். அவன் தொடப்படுகிறான். அவனுடைய இருதயம் மாற்றப்படுகிறது. அவன் தீர்மானம் பண்ணுகிறான். வாழ்க்கை முறையில அவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். அவனுடைய வாஞ்சை, அவனுடைய விருப்பம், அவனுடைய பழக்கம், அவனுடைய செயல், அவனுடைய கற்பனை, அவனுடைய எண்ணங்கள், இந்த லைஃப் ஸ்டைல்ல, இந்த வாழ்க்கை முறையில அவனுக்கு ஒரு மாற்றம் கடந்து வந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது எல்லாம் உள்ளடக்கினதான் வாழ்க்கை முறை. இதற்குள்ளால ஒரு மாற்றத்தை அவன் அடைகிறான். அடைந்தபடியினால ஒரு தேவ கிருபை அவனுக்கு கிடைத்தது. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு அடிமையாக ஒரு மனிதன் சிறைச்சாலைக்குள் அவன் கடந்து போனால் அந்த எஜமான் நினைத்தால் மாத்திரமே அவனை அங்கிருந்து வெளியே கொண்டு வர முடியும். புரிகிறதா? ஒரு எஜமான் இடத்திலிருந்து ஓடினவன் இங்கிருந்து சவுதி அங்கெல்லாம் போய் வேலை செய்ய போறாங்க. சிலவங்க எல்லாம் ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்து போயிருவாங்க. அங்க போனா சில வேலைகள், கரெக்டான வேலைகள் கிடைக்கலன்னு சொன்னா, ஏதாவது ஒரு இடத்துல காட்டுக்குள்ளாலேயோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துலயோ இல்ல ஏதாவது ஒரு வீட்டிலேயோ அடைக்கப்பட்டவர்களாக அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். வெளியே வர முடியாது. ஒருவேளை இவங்க இங்க இருந்து எப்படியாவது நான் தப்பிச்சு பேர் நினைச்சு தப்பிச்சு எங்கேயாலும் போனால் அவர்கள் மாட்டப்பட்டு சிறையில போயிடுச்சுன்னா அவங்களை யாரால மாத்திரம் தான் விடுவிக்க முடியும்? எந்த எஜமான்? ஏன்னா எஜமான்ட்ட தான் என்னது இருக்கு? பாஸ்போர்ட் யார் கையில இருக்கு? எஜமானுக்கு கையில. அந்த எஜமான் என்னதான் கவர்மெண்ட்ல இருந்து போனாலும் அந்த எஜமான் வருவார். இப்ப இந்த எஜமான் வந்து இல்லனா என்ன சொல்லி இவனை விட்டுருங்க, நான் விட்டுறலாம் போயிடலாம் அப்படின்னு போட்டுட்டாவனா விட்டதுதான். இல்ல இவனை நான் கொண்டு போறேன்னு சொன்னா யார் நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அவனை திருப்ப என்ன செஞ்சிருவான்? கொண்டு போயிடுவான். அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? நான் இவனை வாங்கி இருக்கிறேன், அவன் எனக்கு அடிமை, எனக்கு சொந்தம் அப்படிம்பான். சோ எஜமான் நினைச்சாதான், ஒரு கிருபை வந்தாதான் முடியும். இந்த ஓனேசிமுக்கு மேல ஒரு கிருபை இறங்கி வருகிறது. பவுல் நிருபத்தை எழுதுகிறான். கடிதத்தை எழுது பிலோமோனுக்கு அனுப்புகிறான். பிலோமோனே, அவன் முந்தி யாருக்குமே விருப்பம் இல்லாதவன் தான், பிரயோஜனமே கிடையாது அவனை வச்சு, நீ வேதனை அடைந்திருக்கலாம், விடுப்பா. இப்ப அவன் யாரா தரமா இருக்கிறான்? நான் பெற்ற மகன் என்று சொல்ல அளவுக்கு அவன் நல்ல ஒரு மகனா இருக்கிறான்பா. அவன் கிறிஸ்துவுக்குள் நடக்கிற ஒரு பிள்ளையா இருக்கிறான். அவனுடைய லைஃப் மாற்றப்பட்டிருக்கிறது. அவனுடைய வாழ்க்கை முறையில லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு தெரியுமா? என் உள்ளம் போல இருக்குங்கிறான். பவுல் என்ன சொல்றார்? என் உள்ளம் போல் இருக்கிறவனை நீ ஏற்றுக்கொள்பா. அப்படின்னா பவுலின் உள்ளம் எப்படி இருக்குமோ அப்படி அவன் இருக்கிறான்னா சும்மா இல்ல. இவனுடைய வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல், ஓனேசிமுடைய லைஃப் ஸ்டைல் மாற்றம் அடைந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோ இதை எழுதி விட்ட உடனே அந்த நிருபத்தை அவன் வாங்கி இந்த ஓனேசிமு அவன் இடத்துல போயிட்டாங்க. அங்க இருக்கிறது நிறைய சம்பவம் இருக்கிறது. நான் சொல்றதுக்கு புரிஞ்சு கொள்ளுங்க. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றும் போது பாருங்க, அவன் மாற்றப்பட்டவனாய் பிலோமோனுக்கு அதே இடத்துல, எங்க விருப்பம் இல்லாதவன், யாருக்குமே பிரயோஜனம் இல்லாதவன், விரும்பாதவன் என்று பெயர் எடுத்தானோ
அதே இடத்துல ஆண்டவர் இந்த ஓனேசிமை இவன் எல்லாருக்கும் விருப்பமானவன் என்று உயர்த்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் எந்த இடத்தில் பிரயோஜனம் இல்லாதவர்கள் என்று உங்களை பார்க்கிறார்களோ அந்த இடத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவர். ஒரு ஓனேசிமை அதே இடத்துல, எந்த இடத்தில் திருடன், ஓடினவன், அடிமையானவன், ஆமேன், கட்டளையை ஆமேன் நிறைவேற்றிதான் ஆகணும், வேலை செஞ்சுதான் ஆகணும், அப்படி எல்லாம் சொல்லப்பட்டு இருந்தது. ஆனா இவன் இப்பொழுதோ ஒரு பிரியமானவனாக நிற்பதற்கு காரணம் அவன் லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை முறையாய் மாறினது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய லைஃப் ஸ்டைல் ஒரு ஓனேசிமின் லைஃப் ஸ்டைலாக மாறினா ஆண்டவர் என்ன காரியம் செய்கிறார் தெரியுமா? கொலோசியர்கள் நிருபம் 4வது அதிகாரம், கொலோசியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். 3 காரியம் நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறிச்சுனா ஒரு 3 காரியத்தில் கர்த்தர் உயர்த்துகிறார். வாசிங்களா? உங்களில் ஒருவனாய் இருக்கிற, எப்படி? உங்களில் ஒருவனாய் இருக்கிற. ஆரம்பத்தில் இவனுடைய வாழ்க்கை என்ன? அடிமையான வாழ்க்கை, பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை, யாருக்கும் அவன் யார் இல்ல, விருப்பம் இல்லாதவன். ஆனா இப்போ அவனை குறித்து வாழ்த்துதல் செய்தி வருகை, உங்களில் ஒருவனாகிய ஓனேசிமு. கரங்களை ஆமென் சொல்லுங்க. சத்தம் வரல, சத்தம் வரல. யாருக்கும் விருப்பம் இல்லாதது போல உங்களை பார்க்க தோணுகா? எல்லாம் கையை உயர்த்துங்க, கண்ணை மூடி கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, நான் யாருக்கும் விருப்பம் இல்லாதது போல என்ன பார்க்கறாங்களே, நான் நடந்து போனா என்ன, இவன் ஏன் இங்க வந்தான், ஏன் இந்த நபர் இங்கே வந்தார்கள், இவள் ஏன் இந்த கூட்டத்துக்குள் வந்தாள் என்று என்ன விருப்பம் இல்லாதது போல பார்க்கறாங்களே. ஆண்டவரே ஏசப்பா, இதே கூட்டத்துக்குள் என்னை உங்களில் ஒருவன் என்று சொல்ல என் கர்த்தர் என் லைஃப் ஸ்டைல்ல ஒரு சேஞ்ச். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? நன்றி சொல்றவங்க தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். Thank you Jesus. ஹalleluya, ஹalleluya. உங்களில் ஒருவன். அடுத்தது இப்ப போதும். இரண்டாவது என்ன சொல்ல, அவன் யாரா? உண்மை உள்ளவன். முதலாவது இவனை குறித்து என்ன சொன்னாங்க? திருடன், ஓடிட்டான். இப்ப பாருங்க அவன் லைஃப் ஸ்டைல் அவனை எப்படி மாற்றுக. அவன் உண்மை உள்ளவன். சத்தம் வரல. உண்மை உள்ளவன் என்று சொல்லி பெயர் பெற்ற ஒரு மனிதன் யார்? இயேசுநாதரே, பரிசுத்த ஆவியானவரே. உடனே வர வேண்டியது மோசே. அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இப்ப ஓனேசிம் அந்த பெயர் எடுக்கிறாங்க. அவன் யாரு? உண்மை உள்ளவன். சத்தமா ஒரு ஆமீன் சொல்லு. இந்த மோசே ஒரு நாள் ஓடினான். இந்த மோசையும் ஒரு நாள் விருப்பம் இல்லாமல் ஓடுறான். கொலைபாதகனாய் ஓடினான். ஆனா அவன் பயந்து இருந்தான். இப்ப எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் அவனை, மோசேயே என் வீட்டில் உண்மை உள்ளவன். சத்தமராமிச்சு, சத்தமராமிச்சு. உங்களை கர்த்தர் அப்படி உங்க லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுகிறவர், மாற்றுகிறவர். ஆமென். அடுத்தது என்ன தெரியுமா இருக்கு? அவன் பிரியமானவன். யாரா? இந்த மனுஷன் யாரா இருக்கிறான்? பிரியமானவன்னா என்ன சொல்லுங்க? பிரியமானவனை உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ வாழ்ந்து எப்படி இரு? பிரியமானவன். இந்த உலகத்துல நிறைய பேர் பிரியமானவர்களாக இருக்கிறத பார்க்கிறோம். அவங்களுக்காக சாகவும் தயார்னு சொல்லுவான். நமக்கு பிரியமானது யாரு? இரட்சகராம், நம்முடைய வாழ்க்கையே மாற்றின இரட்சகராம் இயேசு கிறிஸ்து நமக்கு பிரியமானவர். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமராமேன்னு சொல்லுங்க. அவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? நீ எனக்கு பிரியமானவன், பிரியமானவள் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென். அந்த அளவுக்கு எல்லாராலையும் பாராட்டப்படுகிற, போற்றப்படுகிற ஒரு லைஃப் ஸ்டைலை இந்த ஓனேசிமின் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்தார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க?
உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். இரண்டாவது, அப்போஸ்தலரின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் அங்கே பேதுரும் யோவானும் அந்த தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது அவனுடைய வாழ்க்கை முறை என்ன அப்படின்னு பார்த்தா, அவன் வாழ்க்கை பிச்சை எடுக்கும் வாழ்க்கை. ஏன்னா அதுல அப்படிதான் பெக்கர். அவன் வாழ்க்கை என்ன வாழ்க்கை? ஏதாவது இருக்கா, உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்கா, ஏதாச்சும் கிடைக்குமா, தருவீங்களா ஏதாச்சும்? பெக்கர் லைஃப், எழும்ப முடியாத வாழ்க்கை. இந்த மனுஷனுடைய வாழ்க்கை என்ன? கொஞ்சமும் எழும்ப முடியாது, எழும்ப முடியாத வாழ்க்கை. மூணாவது, அடுத்தவரை எதிர்பார்த்து நிற்கும் வாழ்க்கை, மனிதனை எதிர்பார்த்து நிற்கும் ஒரு வாழ்க்கை. நாலாவது, நடக்க முடியாத வாழ்க்கை. இவனுடைய வாழ்க்கை முறை என்ன சொல்லுங்க? வாழ்க்கை முறை என்ன? பெக்கர் லைஃப், எழும்ப முடியாத வாழ்வு. கொஞ்சமும் எப்படியாச்சும் எழும்பிடலாம் நினைக்கிறோமே, முடியல ஆண்டவரே, என்ன பண்ணுவோம் நாங்க? எதிர்பார்த்து நிற்க வேண்டி இருக்கிறதே, நான் என்ன செய்வேன்? என்னால நடக்கவே முடியலையே, ஒரு ஸ்டெப் கூட நடக்க முடியாது, நடக்க முடியாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை இரட்சகராம் இயேசு மாற்றினார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, என்னால நெக்ஸ்ட் லெவலுக்கு உள்ளால போகவே முடியல, அடுத்த ஸ்டெப் என் குடும்பத்தால எடுத்து வைக்கவே முடியல, அப்படியே நாங்க ஸ்டில் அப்படி நிக்கிறோம், என்ன பண்ண போறோம்னு தெரியலையே சொல்றீங்களா? கண்ணை மூடி கை வைத்துங்க, கண்ணு மூடி கை வைத்துங்க. என் வாழ்க்கை முறைக்குள்ளால கர்த்தர் கிரியை செய்ய சொல்லு, என் வாழ்க்கை முறைக்குள்ளால கர்த்தர் உதவி செய்ய சொல்லு, என் லைஃப் ஸ்டைலுக்குள்ளால கர்த்தர் இறங்குங்கன்னு சொல்லு. கர்த்தர் இறங்குங்கப்பா, கர்த்தர் கிரியை செய்யுங்க. சத்தியமுள்ள தேவன் கிரியை செய்ய இந்த லைஃப் ஸ்டைலை கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க, சத்தம் வரட்டுமே. இவனுடைய லைஃப் ஸ்டைலை கர்த்தர் மாற்றுகிறார் பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்கள். அவன் ஏதாயிலும் கிடைக்குமா என்று சொல்லி என்ன செய்தான்? பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது பேதுரும் யோவானும், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லி, நீ எழுந்து நட என்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தையை பிடிக்க போறீங்க? இப்போ எத்தனை பேர் இந்த வார்த்தை பிடிக்க போறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை வசனம் சொல்லுகிறது, அவன் கையை பிடித்து, அவன் கையை பிடித்து, அவன் கையை பிடிச்சு என்ன செய்கிறான்? தூக்கி விடுறான், தூக்கி விடுறான். அவன் வலது கையினால அவன் கையை பிடித்து தூக்கி விட்டான். உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை இப்படி என்னை யாராவது தூக்கி விடான் மனுஷனை பார்க்காதீங்க, இன்னைக்கு கர்த்தரை பாருங்கள், கர்த்தரை பாருங்க. உங்க கையை, வலது கையை கர்த்தர் பிடிச்சு தூக்கி விடுவார். மனுஷன் உங்க வலது கையை பிடிச்சு தூக்கி விட்டான்னா, உங்களை தூக்கி விட்டுட்டு பின்னாடி போய் சொல்லுவான், நான் தான் தூக்கி விட்டேன் சொல்லுவான், நான் தான் தூக்கி விட்டேன் என்று சொல்லுவார்கள். அந்த நிந்தையை நீங்கள் சுமந்தே வாழ்வீர்கள். ஒவ்வொரு நாளும் சுமந்தே, ஐயோ என்றோ ஒரு நாள் தூக்கி விட்டத நீங்க சுமந்தே வாழணும். ஆனா மனிதனை நம்பி அல்ல, இன்னைக்கு நீங்க ஆமென் பிரைஸ் காட் வார்த்தையை நம்பி ஆண்டு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து எழுந்து ஆண்டவர் உங்க வாழ்க்கையில, உங்கள் நடைமுறையில, வாழ்க்கை முறையை, லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ண விரும்புகிறார். உங்களை கையை பிடிச்சு தூக்கி விட விரும்புகிறார். எத்தனை பேர் என் கையை பிடிச்சு என் லைஃப், என் வாழ்க்கை முறையை தூக்கி விடுங்க கேட்கிற உங்கள் வாழ்க்கையில
உங்கள் கால்களும் உங்கள் கரடுகளும் ஒரு பலன் வரும். உங்கள் லைஃபுக்குள்ளால ஒரு பலன் வரும். உங்கள் வாழ்க்கைக்குள்ளால ஒரு பலன் வரும். அந்த பலனை கொண்டு நடக்க கர்த்தர் உங்களை கிருபை செய்வார். கையை வைத்து ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. கை வைத்து சொல்லுங்க. கை வைத்து நல்ல 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 நாடிய உயர்த்தின் அப்பா பார்த்து சொல்லுங்க. அப்பா, என் வலது கையை பிடிச்சு என்ன இந்த சூழ்நிலை வந்து என்னை தூக்கி விடுங்கப்பா. என்ன ஒரு ஸ்டெப்பு கூட என்னால அடுத்த ஸ்டெப்பை என்னால வைக்க முடியல, என்னால எழும்ப முடியல அப்படின்னு நான் இருக்கிறேன் ஆண்டவரே. என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க அப்பா. நீங்க சொல்றீங்களா? நான் நடந்து வந்தாலே என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க சொல்றீங்களா? அப்பாட்ட சொல்லுங்க, என் வலது கையை அப்பா தூக்கி விட்டீங்கன்னா போதும் அப்பா. என் சத்தியமுள்ள தேவனே இயேசுவே, என்ன நீங்க தூக்கி விட்டீங்கன்னா என் லைஃப் ஸ்டைல் உங்க லைஃப் ஸ்டைல் மாற போகுது. ஓ thank you Jesus. ஓ hallelujah. வேறு பலவீனத்தை வச்சு நீங்க என்ன செய்யறீங்கன்னா, என் வாழ்க்கையில் இதெல்லாம் மாறாதா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்னைக்கு இது சேஞ்ச் ஆகும் சொல்லி நினைச்சு கையை வைத்து சொல்லுங்க ஆண்டவரே. குனிந்து தூக்கி நீரே நீரே உமது காருண்யத்தா என்னை தூக்கி விடுங்கப்பா. என் வலது கை பிடிச்சு எத்தனை பேர் கேட்கறீங்க? என் வலது கை பிடிச்சு இன்னைக்கு என்னை தூக்கி விடுங்க. என்னை தூக்கி விடுங்க. கையை தட்டி yes Jesus, yes Jesus, thank you master. இந்த மனுஷனுடைய லைஃப் ஸ்டைல் இப்போ சேஞ்ச் ஆயிட்டு பாருங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதுவும் பேச இடம் இல்லாதிருந்தது. எத்தனை பேருக்கு புரிகிறது இந்த வார்த்தை? இப்போ இவங்களை கொண்டு நீதிமன்றத்துல கொண்டு நிப்பாட்டிட்டாங்க, அவங்களை கொண்டு அங்க நிப்பாட்டிட்டாங்க. ஆனா இந்த லைஃப் மாற்றப்பட்ட மனிதன் அப்போஸ்தலரோடு கூட நிக்க தொடங்கினான். கரங்களை ஆமீன் சொல்லுங்க. சத்தமோர் ஆமீன் சொல்லுங்க. ஒரு நாள் பெகராக நின்றவன், எழும்ப முடியாமல் நின்றவன், நடக்க முடியாமல் இருந்தவன் அப்போஸ்தலர்களோடு கூட நிக்க கர்த்தர் வச்சான். சத்தம் வரட்டுமே, நல்ல சத்தமா ஆமீன் சொல்லுங்க. நடக்க முடியலன்னு சொல்லுகிற உங்கள் வாழ்க்கையை அப்போஸ்தலரோடு கூட நிற்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஊழியர்களோடு நின்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சத்தம் வரட்டுமே, ஆமேன். அல்லேலூயா. நிற்க அவனுடைய லைஃப் ஸ்டைலே மாறினது. மூன்றாவது, மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46 இருந்து 52 வரைக்கும் பார்க்கும்போது பர்த்திமேயு என்று சொல்லப்படுகிற ஒரு குருடனை குறித்து அங்கே பார்க்கிறோம். இந்த மனுஷனுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொன்னா, எங்கு போகிறோமோ தெரியாது. நல்லா யோசிக்கணும். எங்கு போறோம்னு சொல்லி தெரியுமா? கண்ணை மூடியாச்சு, எங்க போறோம்னு தெரியுமா? இப்ப நான் அப்படி நடக்கிறேன், கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தேன்னு எனக்கு இப்போ எனக்கு ஐ நோ ஸ்டேஜ் வந்து ஐ நோ, அதனால எனக்கு தெரியும் லெஃப்ட் சைடு போனா என்ன இருக்கு. கண்ணு 2 கண்ணையும் மூடி பேசாம இனி ஒரு ரவுண்ட் அடிச்சு இனி விட்டுட்டீங்கன்னா எனக்கு எங்க போறேன்னு எனக்கு தெரியாது. எங்கு போகிறோம் என்று தெரியாத வாழ்க்கை முறை, எதிர்காலத்தை காணாத வாழ்க்கை முறை, நெக்ஸ்ட் என்ன இருக்கு தெரியாத வாழ்க்கை முறை.
அடுத்த நிலை, அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கு தெரியாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கு தெரியாத வாழ்க்கை முறை. ஒரு இருண்ட வாழ்வு, ஒரு இருண்ட வாழ்வு. இதுதான் இந்த பர்த்திமே குருடனுடைய வாழ்க்கை முறையா இருந்தது. ஒரு ஆகாரத்தை நுகர்ந்து கொள்வான், சாப்பிடுவான், பார்க்க முடியாது. எந்த நபர் முன்பாக நிற்கிறார்கள் பார்க்க முடியாது. எதையும் காணாத ஒரு வாழ்க்கை இவனிடத்தில் இருந்தது. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க, எங்க போறோனே தெரியல பாஸ்டர்? கையை வைத்து ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஏசப்பா எங்க போறோன்னு எனக்கு தெரியல. நீ என்னோடு பேசுவதற்காக நன்றி. எத்தனை பேர் சொல்றீங்க எங்க போறோன்னு தெரியல? ஒரு பர்த்திமேயும் வாழ்க்கை போல, லைஃப் ஸ்டைலை போல நான் இருக்கிறேன். எங்க போறோன்னு தெரியல. எதிர்காலத்தை என்ன இருக்கும் தெரியல. நாளைக்கு என்ன இருக்கும் தெரியல. அடுத்த நிலை, நெக்ஸ்ட் ஸ்டெப் கூட எனக்கு தெரியல ஆண்டவரே. ஒரு இருண்ட வாழ்வை போல நான் வாழ்றேன். கை வைத்து அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா அன்னைக்கு பர்த்திமேயுவ அன்னைக்கு அவன் ஒண்ணு செஞ்சான், தாவீதின் குமாரனே. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்க தாவீதின் குமாரனே இறங்கும்? எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்க? நீங்க கூப்பிட்டா, நீங்க கூப்பிட்டீங்கன்னா, பர்த்திமேயு அன்னைக்கு கூப்பிட்டான். அவன் லைஃப் ஸ்டைல் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த, வாழ்க்கை முறையில் இருந்த அந்த பர்த்திமேயு இயேசுவை கூப்பிட்டான். பாருங்க, தடை வந்துச்சுங்க, தடுத்தார்கள். ஆனா முன்னிலும் அதிகமாய் அவன் இயேசுவை அழைத்தான். சத்தியமுள்ள தேவனை அழைத்தான். கிருபையின் தேவனை கூப்பிட்டான். எத்தனை பேர் என்னை கூப்பிட போறீங்க? அவன் கூப்பிட்டான். இயேசு நின்று அவன் லைஃப் ஸ்டைலை மாத்தினார். இயேசு நின்று லைஃப் ஸ்டைலை மாத்தினார். எத்தனை பேருக்கு புரிகிறது? புரிஞ்சவங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது சூழ்நிலைமையில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவரை அழைத்து பாருங்கள். தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் சொல்லி பாருங்க, இறங்கும்னு சொல்லி பாருங்க. நீங்க சொல்லும் போதே ஒரு இருண்ட வாழ்க்கையின் அனுபவத்தை, அந்த வாழ்க்கையை இயேசு மாற்றினார். அவன் வாழ்க்கை முறை மாறினது. எப்படி தெரியுமா அவன் வாழ்க்கை முறை மாறுகிறது? இயேசு நின்று நான் உனக்கு என்ன செய்யணும் கேட்டார், நான் பார்வை அடையணும் சொன்னா, ஆண்டவர் அவனை அற்புதமாக குணப்படுத்தினார். இப்பொழுது அவன் லைஃப் ஸ்டைல் எப்படி மாற்றம் அடைந்தே தெரியுமா? இயேசுவோடு செல்லுகிற ஒரு வாழ்க்கை. யாரோடு கூட போனான்? இயேசுவோடு, அவருடன் கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை. இயேசுவோடு பின் செல்லுகிற ஒரு வாழ்க்கை. அவன் லைஃப்ல மாற்றம் உண்டான. இப்போ பர்த்திமேயு குருடனை யாருமே சொல்ல முடியாது. இப்போ பர்த்திமேயு யாரு சொல்லுவாங்கன்னா, அவன் இயேசுவோடு இருக்கிறவன். இப்ப எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க, அவன் இயேசுவோடு இருக்கிறவன். பர்த்திமேயை பாத்தீங்களா? அவன் இயேசுவோடு கூட இருப்பான். நீங்க பாத்தீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தம் வரல, சத்தம் வரல. அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் வளர்ந்து வர்றாங்க. உங்க பிள்ளைகள்கிட்ட கேட்கணுங்க. உங்க சொந்தக்காரங்க வந்தா கேட்கணும், எங்க இருக்கான்? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், மோனிஸ் எங்க இருக்கான்? ஜெசி சிஸ்டர் எங்க? சொல்லணும், என் மகன் சர்ச்சில் இருக்கான். ஒருவேளை ஜெபம் பண்ணிட்டு இருப்பான், பைபிள் வாசித்துட்டு இருப்பான், சர்ச்சில் ஏதாவது வேலை இருக்கு அதை செஞ்சிட்டு இருப்பான். என்ன சொல்லுவாங்க? உங்க குடும்பத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? அவன் வெளியில அதே அந்த குடும்பத்தாரின் இடத்துக்குள் அவன் ஒருவேளை ஒரு ஃபங்க்ஷன்ல போனானா தண்ணி மரியாதை வரும். அவனை பார்க்கும் போதே அசால்ட்டா கூப்பிட மாட்டாங்க, தம்பி வாப்பா. ஏன்? அவன் எங்க இருக்கிறான்? இயேசுவோடு கூட இருக்கிறவன். எங்க? இயேசுவோடு பின் செல்லுகிறவன். லைஃப் ஸ்டைல் மாறிச்சு. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில உங்கள் பேரும் புகழையும் தானாய் உங்களுக்கு கொண்டு வருவார். ஆமென். எத்தனை பேர் ஆமென்?
தானாய் கடந்து வரும். உங்க லைஃப் ஸ்டைல் ஒரு சேஞ்ச் கர்த்தர் அந்த வாழ்க்கை முறையில நீங்க வாழ விரும்புங்கள். எத்தனை பேர் நான் இந்த 3 பேருடைய வாழ்க்கையில அவன் உங்களில் ஒருவன், அவன் உண்மை உள்ளவன், அவன் பிரியமானவன், அவன் அப்போஸ்தலனோடு கூட நின்றவன், இயேசுவோடு கூட இருந்தவன், அவருக்கு பின் செல்கிறவன். பார்த்தீங்களா? இயேசு இருக்கிற இடத்துல யார் இருப்பா? பத்துமே இருப்பான். இந்த வாழ்க்கை முறை நம்மிடத்துல வேணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? விரும்புகிறவங்க எழுப்பி நின்று சத்தியமுள்ள தேவனிடத்தில் என் லைஃப்ல, என் லைஃப் ஸ்டைல்ல, வாழ்க்கை முறையில் எனக்கு ஒரு மாற்றம் தேவை. என் வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றம். எழும்பி கிருபையின் தேவனிடத்துல நம்மை தாழ்த்துவோமே. எங்கேயும் வேடிக்கை பார்க்காதபடிக்கு ஆண்டவரிடத்துல உங்களை தாழ்த்தி நின்று பாரு. சத்தியமுள்ள தேவனிடத்துல நின்று பாரு. Thank you, Jesus. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே. எத்தனை பேர் சொல்றீங்க? என் வாழ்க்கை முறையை என் ஏசப்பா மாற்றி தாங்க சொல்றவங்க எல்லாருமே கையை உயர்த்தி ஆண்டவர்ட்ட இயேசுவே, அனைத்தையும் அருளச் செய்கிறவரே, அனைத்தையும் அருளிடும். யாபேசின் வாழ்க்கையை கர்த்தர் சேஞ்ச் பண்ணார். காரணம் அவன் வேண்டிக் கொண்டான். இன்னைக்கு எத்தனை பேர் வேண்டிக் கொள்றீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு வேண்டிக் கொள்றீங்க? அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். பிரைஸ் ஜீசஸ். Thank you Lord. இயேசுவே, யெகோவா ஈரே. தேவன் உதவி செய்யும். தேவன் உதவி செய்யும். அந்த லைஃப் ஸ்டைல் மாற்றம் அடைந்ததை போல என் குடும்பத்திலே உண்டாகட்டும் சொல்லி பாருங்க. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் என்னை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் என்னை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே. பிரியமானவன், பிரியமானவள், உண்மையுள்ளவன், உண்மையுள்ளவள், உங்களில் ஒருவன், உங்களில் ஒருவள். கர்த்தர் செய்ய வல்லவர், கர்த்தர் செய்ய வல்லவர். அப்போஸ்தலரோடு கூட நின்றவன் ஊழியத்தில் நிற்க கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் லைஃப் வாழ்க்கை முறை மாறும்போது ஊழியத்தில் நிற்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். அருளிடும், எனக்கென கர்த்தர் கிருபை செய்வார். எஸ் லார்ட். ஆமென். தேவனோடு இயேசுவோடு கூட இயேசுவை பின் செல்லுகிறவன் வெளிச்சத்தின் பிள்ளைகள் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை நடத்த வல்லவர். அனைத்தையும்
கரங்களை தட்டி கிருபை தேவனுக்கு நன்றி சொல்லி பாருங்க. அற்புதமான தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. என் ஆண்டவர் சகலவற்றையும் செய்கிறதே. எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு என் வாழ்க்கை முறை நான் இதை கொஞ்சமும் யோசிக்காம இருந்தேன், இன்னைக்கு என் கர்த்தர் எனக்குள்ளால் ஒரு தெளிவை தருகிறான்னு சொல்றவங்க கையை உயர்த்தி, கர்த்தர் எனக்கு ஒரு தெளிவை தரு. என் லைஃப் ஸ்டைல் ஆண்டவர் விரும்புகிறார், என் லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கணும், என் ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்தி. ஜீசஸ். எந்த இடத்துல யாரும் உங்களை விரும்பாம சீ அப்படின்னு தள்ளினாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். பிரியமானவர்கள் என்று சொல்ல கர்த்தர் வைக்க போறார். பிதாவினுடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளோடு பேசின வார்த்தைக்காய் இந்த வார்த்தையை பின்பற்றி நிற்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். தேவக்கரம் தாங்கட்டும். ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை ஆண்டவரே வைத்து ஜெபிக்க, என் வாழ்க்கை, என் லைஃப் ஸ்டைல், என் வாழ்க்கை முறையில கர்த்தர் வெளிச்சத்தின் பிள்ளை என்று என்னை பார்க்கிறார், நான் அப்படி நடக்க நான் என்னை அர்ப்பணிக்கேன்னு சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் உதவி செய்யும். கரம் தாங்கட்டும். ஆசை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில்.